பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன் என்று ரெண்டு விதமாக அழைப்பார்கள். என்று பார்த்தோம்னா மழை நீரில் விளைந்த நாட்டு அத்தி, இது பார்த்தோம் அப்படின்னா ஆணத்தி. இது அரைக்கிறது ரொம்ப சிரமங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப கடினம். பெண்ணத்தி கொஞ்சம் ஈஸியாக அரைச்சிடலாம். ஆணத்தி அரைக்கிறது கஷ்டம். இது பாருங்க, அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்றும். புரியுதுங்களா? இது இது மரத்துலேருந்து பழுத்து கீழே விழுந்த பிறகு அதுக்கு மேலே கொண்டு அதை காய வைக்கணும். இன்றைக்கி அத்தி எட்டுன்னு வந்துக்கிறேன். மரத்துலேருந்து விழுந்தது பழுத்து கீழே பொறிக்க எட்டுன்னு வரணும். அதுக்கு மேலே காஞ்ச பிறகு அதுக்கு மேலே 5 பாத்திரத்தில் தண்ணி வச்சு அலசிட்டு சுத்தம் செஞ்சுட்டு திருப்பி காய வைக்கணும் 2 முறை. இது பார்த்தீங்கன்னா இந்த வெயில்லையே பார்த்தீங்கன்னா 3 நாள் நல்லா காஞ்ச பிறகு இந்த பாருங்க, இந்த சத்தம் வரணும், கலகலன்னு சத்தம் வரணும். இப்படி சத்தம் வந்த பிறகு அரைக்கணும். இது அரைக்கிறது சிரமம். இதில் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுங்கிறது ஓல்டு டைப் மிஷின். உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏன் அரைக்கிறது கஷ்டம்னா நவீன மிஷின் இருக்குது. நவீன மிஷினில் அரைக்கலாம். ஆனால் அது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும். ஆனால் அதில் இரும்பு தூள் இருக்கும். என் மிஷினில் இரும்பு தூள் இருக்காது. இரும்பு ராடே கிடையாது என் மிஷினில். அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் கண்டினியூவாக சேனல் பார்த்துன்னு வாங்க. புரியுங்களா? இது அப்படியே எகுரும். இது உலக்கையில் இடிக்கிற டைப் மாதிரி, அப்படியே நுமுட்டுற டைப் மாதிரி. ஒரு நுனி அளவுக்கும் இரும்பு தூள் இருக்காது. 2 பிளேட்டுக்குள்ளே நம்ம மூலிகையில் உள்ளே போட்டோம்னா பிளேட்டோட பிளேட்டு உராயும் நைஸ் வரத்துக்காக. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இரும்பு பிளேட்டை மாற்றுவாங்க. அப்போ மாற்றுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இரும்பு தேஞ்சு போச்சு. அப்போ அந்த இரும்பு ஃபுல்லாக தேஞ்சு மூலிகையில் கலந்துரும். அது எல்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம பிளட்டில் இரும்பு லிக்விட் இருக்கும். சித்தர் காலத்தெல்லாம் இரும்புலாம் பயன்படுத்தலை, எல்லாம் இடித்தாங்க அவங்க. அது மாதிரி ஓல்டு டைப் மிஷின். இது இதை அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது பாருங்க, மிஷினு இதுதான் ஓல்டு டைப்பு. பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எடுத்து வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடணும். ஏற்கனவே நாங்கள் அரைச்சிட்டு அப்படியே பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருக்கோம். இன்னும் அரைச்சி போட்டு 2 நாளைக்கு முன்னாடி பெண்ணத்தி அரைச்சோம். அதுவும் ஆணத்தியும் பெண்ணத்தியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும். இது தெரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? அரைச்ச பவுட்ரு இப்படி தான் கொடுப்பேன் நான். நான் பவுடராக பேக் பண்ணி கொடுப்பேன். சித்ரா பேக் பண்ணது இருக்க இல்லையா? பவுட்ரு சரி. என்ன ஒன்றா காலி ஆகிடும், புக் பண்ணி தான் வாங்கணும். இது இப்போ இது மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். இது பாருங்க, இதுக்குள்ளே இந்த அட்டையை வச்சுருப்போம். அப்படியே ரிட்டன் வரும், மூஞ்சில் அடிக்கும். புரியுதுங்களா? இது நிதானமாக செய்யணும். அர்ஜென்ட்டு பட முடியாது. வேறு நவீன மிஷினாக தான் கொஞ்சம் நேரத்தில் அரைச்சிடலாம். இதை அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களா? இப்போ மிஷின் ஆன் பண்ணி போடுறோம். அது பாருங்க எப்படி எகுறுதுன்னு பாருங்க. பாருங்க, ரொம்ப சிரமம். அதனால தான் இதை நீங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்காக முடிந்த அளவுக்கு நாங்கள் விஞ்ஞானத்தை அதிகம் பயன்படுத்துறது கிடையாது. பார்த்தீங்களா? இது மாதிரி ஒன்று ஒன்றா போடணும். இதை ஒன்று ஒன்றா அப்படி போடணும். நிறைய போடக்கூடாது. இது மாதிரி ஒன்று ஒன்றா தான் நிதானமாக அப்படி போடணும். ஏன்னா அதிகம் போட்டோம்னா இதில் அப்படியே ரிட்டர்ன் வரும், மூஞ்சில் அடிக்கும். புரியுதுங்களா? இது சேஃபாக கண்ணாடிலாம் போட்டுக்கணும். அப்போ கூட முகத்தில் அடிக்கும். புரியுதுங்களா? இதை அள்ளியெல்லாம் அப்படியே இந்த பாத்திரம் ஃபுல்லாக போட்ட முடியாது. இந்த 1-2 போடுறதுக்கு சத்தம் எப்படி வருது பார்த்தீங்களா? போடிச்சிருக்கேன். இது மாதிரி தாங்க பாரம்பரியம்னா ஸ்லோவாக தான் கொடுப்போம். நாங்கள் ஃபாஸ்ட்டாக கிடைக்காது. ஆனால் நாட்டு அரிசி இதில் பனங்கற்கண்டு கலந்து பூஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதை கொடுக்குறோம். இது ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். உடம்புல சிவப்பணுக்களை அதிகம் பெருக்கும். இது ஆஃப் பண்ணிட்டு இது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. பார்த்தீங்களா? இதுதான் நாட்டு அத்தி.
இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, ரொம்ப சிரமம். இது மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும். இது வந்து அதனால் இது புரிஞ்சுக்கங்க. புக் பண்ணி தான் வாங்கணும். ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. இது பார்த்தோம்னா இன்றைக்கி எட்டுன்னு வந்துக்கிற அத்தி பழம் காயத்துக்கே 5 நாள் 4 நாள் ஆகும். புரியுதுங்களா? அது திருப்பி அதை தண்ணியில் கழுவி திருப்பி காய வைக்கிறதுக்கு ஒரு 5 நாளும் 10 நாளில் கையில் குத்துருவேன். புரியுதுங்களா? அதனால் பாரம்பரிய நாட்டு அத்தி மழை நீரில் விளைந்தது. இதுக்கு யாரும் தண்ணி கட்டுறதெல்லாம் கிடையாது. அங்கங்கே முளைச்சுங்கடம் அங்கங்கே வளர்ந்துருக்கும். இப்போ எடுக்கிறது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் மரம், 40 வருஷம் மரம், 60 வருஷம் மரங்கள், வைரம் வந்த மரங்கள். புரியுதுங்களா? இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. வீடியோ கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்க. அத்திப்பழத்தோட நாட்டு அத்தியோட நன்மைகள்லாம் சொல்லிக்கின்னு வரேன். இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. அனைவருக்கும் பசி வணக்கம்.